டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். நாடாளுமன்றத்தில் உச்சகட்ட பரபரப்பு. பாஜக எம்பியின் மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது என்று சொல்லப்பட்டது. அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். 2 தையல்கள் போடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடந்தது ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் இடையே அடிதடியா அல்லது தள்ளுமுல்லா என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல இந்த போராட்டம், அதாவது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே இந்த மோதலுக்கு முன்பு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமாயின் சர்ச்சை என்ன? அதாவது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது சர்ச்சையானது. அவர் என்ன பேசினார், எப்போது பேசினார், பிறகு என்ன ஆனது பார்ப்போம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் புயலை கிளப்பியது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் விவாதத்தின் போது அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது தற்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், இந்த அளவுக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தியிருந்தால் 7 பிறவிகளுக்கும் சொர்க்கத்தை அடையலாம் என பேசியிருந்தார். இந்த காணொலி வெளியாகி சர்ச்சையை கிளப்ப எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. இது தொடர்பாக மனுஸ்மிருதியை நம்புவோருக்கு அம்பேத்கருடன் நிச்சயம் பிரச்சனை இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. இதற்கிடையில் தனது உரை குறித்து விளக்கம் அளித்திருந்தார் அமித்ஷா. நாடாளுமன்றம் போன்ற நாட்டின் மிக உயர்ந்த ஜனநாயக மன்றத்தில் விவாதம் நடைபெறும் போது அது உண்மைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி உண்மைகளை திரித்து பேசிய விதத்தை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். அத்துடன் இதற்கு முன்பு நரேந்திர மோடியின் கருத்துக்களை திரித்து கூறியதாகவும் எனது கருத்துக்களை AI பயன்படுத்தி திரித்ததாகவும் கடுமையாக சாடியிருந்தார். முற்றுப்பெறாமல் இவ்விவகாரம் போராட்டம் வரை வெடித்துள்ள சூழலில் நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றனர் எதிர்க்கட்சிகள். இந்த சர்ச்சையின் பின்னணியை நாம் பார்த்துட்டோம். இன்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையும் பார்த்து விடுவோம். அதாவது எதிர்க்கட்சிகள்லாம் பிரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன என்றால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. அந்த போராட்ட களத்தில், இது நாடாளுமன்றம் உள்ள நடக்கிற போராட்டம், அவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, அதாவது ராகுல் காந்தி வந்தார், தனித்தனியாக போராடுற எதிர்க்கட்சியினரிடம் சென்றார். முதல்ல சமாஜ்வாதி கட்சிக்கு போய் அந்த எம்பிக்களோடு பேசி அந்த எம்பிக்களையும் காங்கிரஸோடு சேர்த்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு எதிர்க்கட்சியாக ஒன்று சேர்ந்து போராட்டத்தை முதலில் தொடங்கினார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்படி பாஜகவும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பாஜக ஒரு பக்கம் போராட, காங்கிரஸ் ஒரு பக்கம் போராட, ஒரு கட்டத்தில் 2 குழுவினரும் 2 கட்சியினரும் ஒரே இடத்தில் நேரெதிரே சந்தித்தார்கள். அங்கே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது பூதாகரமாக வெடிக்கவில்லை, அடுத்த தள்ளுமுள்ளு தான் பூதாகரமாக வெடித்தது. இந்த முதல் தள்ளுமுள்ளுவை பார்த்து விடுவோம். இப்படி 2 தரப்பினரும் எதிரெதிரே சந்தித்து கொண்டு மாறி மாறி கோஷங்கள் இணைப்பினாங்க. பிறகு நாடாளுமன்றம் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆச்சு. நாடாளுமன்றக்குள்ளே போகிறதுக்கு காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக அனைத்து எதிர்க்கட்சியினரும் நாடாளுமன்ற வாயிலை நோக்கி சென்றார்கள். அந்த நுழைவு வாயிலில் அங்கேதான் மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விட்டது. அதில் பாஜக எம்பி ஒருவர், பிரதாப் சாரங்கி அவருடைய பெயர், அவருக்கு 69 வயசாகிறது, படிக்கட்டில் தடுமாறி விழுந்து விட்டார். அவருக்கு தலையில் அடிபட்டது,
ரத்தம் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கர்ச்சீஃபை வச்சு மறைத்து அவரை அழைத்து சென்றார்கள். அவருக்கு 2 தையல்கள் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொருவர் முகேஷ் ராஜ்புத், அவருக்கும் தலையில் அடிபட்டு ஐசியூவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 பாஜக எம்பிக்களுக்கு தலையில் அடிபட்டது. பிரதாப் சாரங்கி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளிட்டாரு, அந்த எம்பி என் மேலே விழுந்தார், நான் படிக்கட்டில் விழுந்துட்டேன், ராகுல் காந்தி தான் என்ன தள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, என்ன தள்ளதே வேற ஒரு பாஜக எம்பி தான், நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழையிறதுக்காக நான் உள்ளே போனேன், ஆனால் அந்த இடத்துல இருந்து என்னை தள்ளி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பாஜகவினரும் காங்கிரசினர் புகார் சொல்ல பாஜக எம்பிக்கு அடிப்பட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். सर्व नहीं आती है क्या राहुल? क्या सर्व नहीं आती है? क्या सर्व नहीं आती है? गुंडा करके करते हो, बूढ़े को गिरा दिया जाता है। इतना कौन सा इतना कौन सा गुंडा करके करते हो? This is not the way. நீங்கள் பார்த்த காட்சிகள் அடிப்பட்ட பாஜக எம்பியை ராகுல் காந்தி பார்க்க செல்கிறார். அருகில் இருக்கவங்கலாம் நீங்கள் தான் தள்ளி விட்டீங்க, நீங்கள் தான் தள்ளி விட்டீங்கன்னு சொன்ன ராகுல் காந்தி அவர் தான் என்னை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்கிற காட்சிகளை நாம் பார்த்தோம். இதையடுத்து 2 பாஜக எம்பிக்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இரு தரப்பிலும் முதல்ல பாஜக போய் போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க. இது நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்த விஷயம். பாஜக போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க. அதே போல் காங்கிரஸும் போலீஸில் புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த போலீஸில் புகார் அளிக்க சென்ற காட்சிகளை பார்த்து விடுவோம். பிறகு போலீஸுக்கு உள்ளே வர முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து விடுவோம். நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்த சம்பவம் வந்து போலீஸ் விசாரிக்க முகாந்திரம் இருக்கிறதா என்று வினவப்படும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் உள்ளே வந்து விசாரிக்கலாம், ஆனால் மக்களவை சபாநாயகர் பர்மிஷன் கொடுக்கணும், அவர் ஒப்புதல் கொடுத்தால் போலீஸ் உள்ளே வந்து விசாரிக்கலாம், யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க, யார் தள்ளிவிட்டதாக சொல்லப்படுறதோ இந்த வழக்கில் ராகுல் காந்தி அவர்கிட்டையும் எழுதி வாங்கிடுவாங்க. பிறகு போலீஸ் அங்கே சிசிடிவி காட்சிகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா தள்ளிவிட்ட வீடியோ எதுவும் இது வரைக்கும் வெளியாகலை. சிசிடிவியில் தெளிவாக பதிவாயிருக்கான்னு பார்ப்பாங்க. சிசிடிவியில் தெளிவாக பதிவாகலைன்னா யாரையுமே கைது செய்ய முடியாது. இது ஒரு புகாராக மட்டுமே, குற்றச்சாட்டாக மட்டுமே இருக்கும். 2 தரப்புலையும் மாறி மாறி முன் வச்சுக்கலாம். இரண்டாவது, எந்த ஒரு குற்றத்தை எடுத்தாலும் போலீசார் இது உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டதா, தெரியாமல் அந்த நேரத்தில் நடந்த ஆக்சிடெண்ட்டா என்று பார்ப்பார்கள். உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது அப்படின்னா காங்கிரஸார் தான் இருக்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து பாஜக எம்பிக்களோடு மோதலில் ஈடுபட்டார்களா, அல்லது பாஜகவினர் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து காங்கிரஸாரோட மோதலில் ஈடுபட்டார்களா, அல்லது அந்த நுழைவு வாயிலில் இருவரும் நுழையும் போது ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா என்று தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்பொழுது இது தள்ளுமுள்ளு தான் என்றால் இதில் கைது நடவடிக்கை வாய்ப்பில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்த சலசலப்பு அடங்குவதற்குள் பாஜக எம்பி ஒருவர், அதாவது நாகாலாந்து மாநிலத்திலிருந்து அவர் வந்திருக்கார், ஃபேங்னோன் குன்யாக் அவருடைய பெயர். அவர் என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி மேலே ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ராஜ்யசபாவில் முன்வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி நெருக்கமாக வந்துவிட்டார், நாடாளுமன்றத்தில் உள்ளே நுழைய என் அருகில் வந்து கத்தினார், இது எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது, ராகுல் காந்தி அவ்வளவு நெருக்கமாக வரலாமா என்று அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்தோம், பாஜகவினரும் போராட்டத்தில் குதித்தார்கள், அதன் காரணமாக நுழைவு வாயிலில் தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, நாங்கள் அவைய நடவடிக்கையை அட்டென்ட் செய்யத்தான் அங்கே சென்றோம், அங்கே எங்களை ஃப்ரீயாக விட்டுருந்தா பிரச்சனையே இல்லை, நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்து அவை நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்போம், ஆனால் எங்களை நுழைவதற்கு விடவில்லை, அதன் காரணமாகவே அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என
காங்கிரஸ் சொல்ல பாஜக இல்லை இல்லை காங்கிரஸ் தான் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்ல ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் புகார் கொடுத்து கொண்டார்கள். தற்பொழுது 2 பாஜக எம்பிக்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.